மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. Discover the magic of Sri Lanka with Satcon Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satcon Holidays. Book your unforgettable adventure today with Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம். முதலில் இலங்கை செய்திகள். எக்னெலியகுட லசந்த கடத்தலுடன் கோட்டாவுக்கு தொடர்பு பகிரங்கப்படுத்திய பொன்சேகா. பிரகீத் எக்னெலிகொட மற்றும் லசந்த விக்ரமதுங்க கடத்தலுடன் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு தொடர்பு உள்ளதாக இராணுவ கட்டளை தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். உள்நாட்டு யுத்தத்தின் போது அப்போதைய கோட்டபாய ராஜபக்ஷவின் கீழ் இயங்கிய உத்தியோகபூர்வமற்ற ஒரு குழுவே தெற்கில் இடம்பெற்ற பிரகீத் எக்னெலிகொட மற்றும் லசந்த விக்ரமதுங்க ஆகியோரின் கடத்தல்களை மேற்கொண்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். சுரேஷ் சாலே, கபில கெந்தவிதாரண உள்ளிட்ட அப்போது ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகள் குறித்து உத்தியோகபூர்வமற்ற குழுவில் உள்ளடங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளின் பாதுகாப்பு தனது முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததாகவும் தெற்கின் பாதுகாப்பானது கோட்டபாயவின் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பு உள்ளிட்ட தெற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை சாவடிகள் எதுவும் மறைமுகமாக மேற்கொள்ளப்படவில்லை. எங்களுடைய அமைப்பில் அப்போது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த புலனாய்வு அதிகாரிகள் எவரும் இந்த கடத்தல்களில் ஈடுபடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கஜேந்திரகுமாருக்கு 13ஆம் திருத்தம் தொடர்பில் விளக்கமில்லை. சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து. மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும், அதில் தாங்கள் போட்டியிடுவோம் என கூறுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பிறகு 13ஆம் திருத்தச் சட்டத்தை அடியோடு மறுக்கிறோம் என்கின்றனர். அதனால் அவர்களுக்கு அது தொடர்பில் சரியான கருத்து இல்லை என்பதே உண்மை என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற சமஷ்டி தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது சுவிஸ் அரசாங்கம் சமஷ்டி தீர்வினை தமிழ் மக்களுக்கு வழங்க இருப்பது போன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். ஆனால் உண்மை அதுவல்ல. அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் தலைவர்களை சுவிஸ் அரசாங்கம் அழைத்தது சமஷ்டி தொடர்பான ஒரு கற்பிதத்தை வழங்குவதற்கு மாத்திரமே தவிர வேறு எதற்கும் அல்ல. அங்கு அதிகம் வந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே அவர்கள் மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய ஆட்சி காலத்தில் முன்வைக்கப்பட்ட யாப்பு சீர்திருத்தம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட வேண்டிய விடயங்களை முன்கொண்டு செல்வதாக தெரிவித்தார்கள். ஆனால் அது தொடர்பான எந்தவித நடவடிக்கைகளும் இதுவரை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. எனவே இதனை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுடன் 13ஆம் திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்தி எமக்கு கிடைக்கின்ற குறைந்தபட்ச அதிகாரமான மாகாண சபை தேர்தலை நடத்தி அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதனால் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். நாங்கள் அதிலே போட்டியிடுவோம். தேர்தல் தொடர்பில் பேசப்பட வேண்டும் என்று கூறுகின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் 13ஆம் திருத்தச் சட்டம் தேவையில்லை என்று கூறி வருகின்றனர். எனவே இது தொடர்பில் அவர்களுக்கு சரியான கருத்துக்கள் இல்லை என மேலும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வலி வடக்கில் காணிகளை விடுவிப்பதாக கூறி ரேடர் அமைக்கவென்று காணிகளை சுவீகரிக்க முயற்சி. மக்களுடைய காணி மக்களுக்கே என கூறி ஆட்சி அமைத்தவர்கள் வீதியை மாத்திரம் திறந்துவிட்டு காணிகளை கையளித்தது போன்றதான மாயையை உருவாக்கியுள்ளனர் என வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். வலிவடக்கில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தனர். மக்களின் காணிகளை மக்களுக்கே கையளிப்போம் என ஆட்சி அமைத்தவர்கள் இன்று ஆட்சி அமைத்து 1 வருட காலம் கடந்து காணிகளை மக்களிடம் கையளிக்கவில்லை. கடந்த அரசாங்கம் கையளிக்க தயாராக இருந்த காணிகளையே அவர்கள் ஆட்சிக்கு வந்து சில நாட்களில் மக்களிடம் கையளித்தனர்.
யாழ்ப்பாணம் பலாலி வீதியை முழுமையாக திறந்துவிட்டதன் ஊடாக உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள பலாலி காணிகளை விடுவித்தது போன்று காட்டுகின்றனர். பலாலி பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் கடந்த 35 வருட காலத்திற்கு மேலாக வாடகை வீடுகளில் தங்கியுள்ளனர். அவர்களின் சொந்த இடங்கள் இன்னமும் இராணுவ கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றது. அவர்கள் தங்கள் காணிகளை விடுவிக்குமாறு தொடர்ந்து போராடி வருகின்றனர். பலாலி இராணுவ வைத்தியசாலையை சூழவுள்ள பகுதியில் உள்ள தனியார் காணிகளை அடாத்தாக கையகப்படுத்தி வைத்தியசாலை கட்டிடங்களை இராணுவத்தினர் கட்டி வருகின்றனர். தற்போது போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த கீரிமலையில் டிரேடர் அமைக்கப் போவதாக கூறி 2 ஏக்கர் தனியார் காணியை கடற்படை சுவீகரிக்க நடவடிக்கை எடுக்கின்றது. ஜனாதிபதி வாக்குறுதி வழங்கியது போன்றே மக்களின் காணி மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என மேலும் தெரிவித்துள்ளனர். சங்கு சைக்கிள் இரு தரப்பினர்களுக்கு இடையிலான கொள்கை கூட்டு முடிவுக்கு வருகிறது. உள்ளூராட்சி சபை தேர்தலை எதிராகவும் தனித்தனியாகவும் எதிர்கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை உள்ளடக்கிய தமிழ் மக்கள் பேரவையும் பின்னர் உள்ளூராட்சி நிர்வாகங்களை கைப்பற்றுவதற்காக தமக்கிடையில் இணக்கம் கண்ட பின்னர் கொள்கை கூட்டு என்று அறிவித்த கூட்டு செயற்பாடு பெரும்பாலும் முடிவுக்கு வருவதாக தெரிகின்றது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை உள்ளடக்கிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பின்னர் சில உதிரி தரப்புகளையும் சேர்த்து கொண்டு தமிழ் மக்கள் பேரவை என்ற அமைப்பின் பெயரில் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொண்டது. தேர்தலின் பின்னர் வடக்கு கிழக்கில் சில உள்ளூராட்சி சபைகளின் நிர்வாகங்களை கைப்பற்றும் எண்ணத்தோடு தமிழ் மக்கள் பேரவை சங்கு சின்னத்தில் போட்டியிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தேர்தலின் பின்னான கூட்டு ஒன்றை அமைத்தது. அது கொள்கை கூட்டு என்று பெருத்த எடுப்பில் இரு தரப்புகளாலும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் மாகாண சபை தேர்தலை வலியுறுத்தும் விடயங்களை கையாள்வது தொடர்பில் 2 தரப்புகளுக்கும் இடையிலான கொள்கை கூட்டு முடிவுக்கு வருவதாக தெரிகின்றது. இது தொடர்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எம்பியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் EPRLFின் செயலாளருமான சுரேஷ் பிரேமச்சந்திரனும் தெரிவித்த கருத்துக்கள் இந்த கூட்டு பெரும்பாலும் முடிவுக்கு வருவதை உறுதிப்படுத்துவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சங்குப்பட்டி பெண் குலதீபா கொலையில் சிக்கிய யாழ்ப்பாண மருந்தக உரிமையாளரும் ஒரு பெண்ணும். பூநகரி சங்குப்பட்டி பகுதியில் பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் பூநகரி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பூநகரி வீதியில் 18வது மைல்கல் அருகில் கடந்த 12ஆம் திகதி பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த பெண் கடந்த 11ஆம் திகதி வவுனியாவில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து வெளியே சென்றதாக அவரது கணவர் போலீசாரிடம் கூறியுள்ளார். இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கடந்த செவ்வாய்க்கிழமை கொள்ளையிட்ட 30 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 51 வயதுடைய மருந்தகம் ஒன்றின் உரிமையாளரும் 32 வயதுடைய அதே மருந்தகத்தின் பெண் உதவியாளரும் ஆவர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இஷாரா செவ்வந்திக்கு உதவிய குற்றச்சாட்டில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உட்பட 3 பேர் கைது. இஷாரா செவ்வந்திக்கு உதவிய குற்றச்சாட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட அவரது மனைவியின் தாயார் மற்றும் திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் மதுகமஷானின் நெருங்கிய நண்பர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைய பலர் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரையில் செவ்வந்தியிடமும் அவருடைய கைதான பலரிடமும் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். முதல்வர் ஸ்டாலின் முதலில் கச்சதீவு செல்ல வேண்டும், பாஜக கொடுத்த பதில். கச்சதீவை மீட்க வேண்டும் என்று பிரதமருக்கு கடிதம் எழுதிய முதல்வர் ஸ்டாலின் முதலில் கச்சதீவு செல்ல வேண்டும், அப்போதுதான் இலங்கை விவகாரத்தில் திமுக தொடர்ந்து நாடகம் ஆடுவது தெரிய வரும் என பாஜக பதில் அளித்துள்ளது. இந்தியா சென்றுள்ள இலங்கை பிரதமருடன் கச்சதீவை மீட்பது குறித்து பேசுமாறு பிரதமருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது குறித்து தமிழக பாஜக துணைத் தலைவர் சக்கரவர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மீனவர்களின் நலன் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் தங்களின் சுயநலத்துக்காக
மத்தியில் இருந்த காங்கிரசின் முன்னாள் பிரதமர் இந்திராவும் முன்னாள் திமுக தலைவரும் முதல்வருமான கருணாநிதியும் கச்சதீவை இலங்கைக்கு தாரை வார்த்தனர். இது திமுகவினர் உட்பட அனைவருக்கும் தெரியும். ஆனால் கச்சதீவை மீட்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் திரும்ப கூறி நாடகமாடி வருகின்றார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி அவர் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார திசநாயக்க கடந்த செப்டம்பரில் கச்சதீவுக்கு பயணம் செய்தார். அதேபோல் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியதோடு மட்டுமல்லாமல் தன் அமைச்சர்களுடன் ஸ்டாலினும் கச்சதீவு செல்ல வேண்டும். இலங்கை மக்கள் ஸ்டாலினை பார்த்து, உங்கள் தந்தை கருணாநிதி எங்களுக்கு கொடுத்த கச்சதீவை நீங்கள் வந்து கேட்கிறீர்களே, இது உங்களுக்கு நியாயமா என்று கேட்பார்கள். அப்போதுதான் இலங்கை விவகாரத்தில் திமுக தொடர்ந்து நாடகமாடி வருவது தெரிய வரும். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். கச்சதீவை மீட்க கோரி 2023 ஏப்ரல் 19 மற்றும் 2024 ஜூலை 2 பிரதமருக்கு முதல்வர் கடிதம் எழுதினார். இந்த ஆண்டு ஏப்ரல் 2 கச்சதீவை மீட்க வலியுறுத்தி சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மறுநாள் தீர்மானத்தை குறிப்பிட்டு மீண்டும் பிரதமருக்கு முதல்வர் கடிதம் எழுதினார். அதன் பின்னர் நேற்று கடிதம் எழுதியுள்ளார். இது பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் 4வது கடிதமாகும். இது தவிர தமிழக மீனவர்களை இலங்கை படையினர் கைது செய்யும் பொழுது அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதல்வர் பலமுறை கடிதம் எழுதியுள்ளார். அந்த வகையில் 72 கடிதங்களை முதல்வர் எழுதியிருக்கின்றார். அவற்றிலும் கச்சதீவை மீட்க வலியுறுத்தியுள்ளார் என தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தாது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு இந்தியா கொடுத்த பதிலடி. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்த சில மணி நேரங்களில் மத்திய அரசு பதிலடி தந்துள்ளது. நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதே இந்தியாவின் முன்னுரிமை. எனவே எரிசக்தி இறக்குமதி கொள்கையில் மாற்றம் செய்ய முடியாது என மத்திய அரசு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. கடந்த 2022 பிப்ரவரி முதல் ரஷ்யாவுக்கும் கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைனுக்கும் இடையே போர் நடந்து வருகின்றது. உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் களமிறங்கியுள்ளன. ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. இதனையடுத்து ரஷ்யாவிடம் மேற்கொண்டு வந்த கச்சா எண்ணெய் உள்ளிட்ட வர்த்தக தொடர்புகளை இந்நாடுகள் தவிர்த்து வருகின்றன. இதனால் ரஷ்யா உற்பத்தி செய்யும் கச்சா எண்ணெயை தள்ளுபடி விலையில் இந்தியா உள்ளிட்ட அதன் நட்பு நாடுகளுக்கு வழங்கி வருகின்றது. இந்த கச்சா எண்ணெய் ஏற்றுமதியால் கிடைக்கும் நிதியை உக்ரைனுக்கு எதிரான போருக்கு ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் ரஷ்யாவின் வருவாயை தடுக்கும் வகையில் அந்நாட்டிடம் இருந்து அதிகளவு கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா மீது கூடுதல் வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார். மேலும் இவ்வரி விதிப்பை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான அபராதம் என குறிப்பிட்டார். ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை தடுக்க தொடர்ந்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பல்வேறு வகைகளில் ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகின்றார். தன் நட்பு நாடுகளான ஐரோப்பிய நாடுகளையும் அவர் கூடுதல் வரி விதிக்குமாறு வலியுறுத்தி வருகின்றார். இந்த நிலையில் சமீபத்தில் வெள்ளை மாளிகையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய ட்ரம்ப், இந்திய பிரதமர் மோடி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக தன்னிடம் உறுதி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு இறக்குமதியில் இந்தியா உலகளவில் குறிப்பிடத்தக்க இடம் வகிக்கின்றது. நிலையற்ற எரிசக்தி சூழலில் நுகர்வோரின் நலன்களை பாதுகாப்பதே இந்தியாவின் நிலையான உரிமை. எங்கள் இறக்குமதி கொள்கைகள் இந்த நோக்கத்தின் அடிப்படையில் முழுமையாக வழி நடத்தப்படுகின்றன. எனவே அதில் மாற்றம் செய்ய முடியாது என இந்தியா தெரிவித்துள்ளது. இதேவேளை ரஷ்யாவுடனான வர்த்தக உறவுகளை துண்டிக்க இந்தியாவை கட்டாயப்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சி சட்டவிரோதமானது, நியாயமற்ற ஒருதலை பட்சமான அந்த அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் இந்திய ரஷ்ய எரிசக்தி ஒத்துழைப்பு தொடரும் என ரஷ்ய அதிபர் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் விநியோகிக்கும் நாடுகளில் ரஷ்யா தற்போது முன்னிலை வகிக்கின்றது. கடந்த செப்டம்பர் மாதம் ரஷ்யாவிடமிருந்து நாளொன்றுக்கு 16.2 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. இது நாட்டின் எண்ணெய் இறக்குமதியில் 1/3 என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். புற்றுநோயை ஏற்படுத்தும் தாதுக்களின் கலவை கொண்டது ஜான்சன் அண்ட் ஜான்சன் பவுடர். நிறுவனம் மீது இங்கிலாந்தில் வழக்கு தாக்கல். இங்கிலாந்தில் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்பெக்டோஸ் கலக்கப்பட்ட குழந்தைகளுக்கான பவுடரை தெரிந்தே விநியோகம் செய்தமைக்காக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. KP லோவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குறித்த வழக்கில் புற்றுநோயை ஏற்படுத்தும்
தாதுக்களின் கலவையான ஆஸ்பெட்டோஸ் சேர்க்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தாதுக்கள் புற்றுநோய்களுடன் நேரடியாக தொடர்புடையவை என்பதை அறிந்திருந்தாலும் குறித்த நிறுவனமானது எந்த ஒரு எச்சரிக்கையும் வெளியிடாமல் அதனை விநியோகம் செய்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக தூய்மை மற்றும் பாதுகாப்பின் அடையாளமாக சித்தரிக்கும் வகையில் விளம்பரப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் அக்குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகின்றது. குறிப்பாக புற்றுநோய் ஏற்படும் என்பதை அறிந்திருந்தும் அதனை விநியோகித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. நிறுவனத்தின் சார்பாக வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் அதன் பேபி பவுடர் தேவையான எந்த ஒழுங்குமுறை தரநிலைகளுக்கும் இணங்குவதாகவும் ஆஸ்பெட்டோஸை கொண்டிருக்கவில்லை, மேலும் புற்றுநோயை ஏற்படுத்தாது என்றும் கூறியது. டால்க் கொண்ட பேபி பவுடரின் விற்பனை 2023 இங்கிலாந்தில் நிறுத்தப்பட்டது. அதேபோல் அமெரிக்காவில் இது தொடர்பில் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. பல வழக்குதாரர்களுக்கு மில்லியன் கணக்கில் இழப்பீடும் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. H1B விசா ட்ரம்பின் திட்டத்தினை எதிர்த்து அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு. H1B விசா விண்ணப்பங்களுக்கு அமெரிக்க டாலர் 100,000 கட்டணம் விதிக்கும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை எதிர்த்து அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. புதிய கட்டணம் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களை பாதிக்கும் என்றும் கூட்டாட்சி சட்டத்தை மீறும் என்றும் கூறி அமெரிக்க வர்த்தக சபை வழக்கு தொடர்ந்துள்ளது. இந்த திட்டத்தினால் அமெரிக்காவில் தொழில் வாய்ப்புகளை பெறுபவர்கள் கணிசமாக குறைவார்கள் எனவும் இதனால் அமெரிக்க முதலாளிகளுக்கு குறிப்பாக தொடக்க நிறுவனங்கள் சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் வர்த்தக சபையின் துணைத் தலைவரும் தலைமை கொள்கை அதிகாரியுமான நீல் பிராட்லி கூறியுள்ளார். அத்துடன் காங்கிரஸால் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டத்தில் அக்கட்சியின் ஒப்புதலின்றி கட்டணத்தை உயர்த்த ட்ரம்புக்கு அதிகாரம் இல்லை என்று வர்த்தக சபை வாதிட்டுள்ளது. இந்த பிரகடனம் தவறான கொள்கை மட்டுமல்ல, இது வெளிப்படையாக சட்டவிரோதமானது என்றும் வழக்கில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குடிமக்கள் அல்லாதவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதில் ஜனாதிபதிக்கு குறிப்பிடத்தக்க அதிகாரம் உள்ளது. ஆனால் அந்த அதிகாரம் சட்டத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றது மற்றும் காங்கிரஸால் இயற்றப்பட்ட சட்டங்களை நேரடியாக மாற்ற முடியாது எனவும் வர்த்தக சபை குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து நமது மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.